கரே கமகா பேசுவது கிளியா கரே கமகா நீ பின்னழகு மொழியா கரே கமகா பேசுவது கிளியா கரே கமகா நீ பின்னழகு மொழியா தானே கரி தானே கரி தானே தானே ரி தானே தானே கரி மகாரி தானே கரி தானே ரி பாசா நான் கூப்பிட்டதை மதிச்சு வந்ததுக்கு நன்றி. சரி, உங்க அப்பா எப்படி இருக்காரு? வரும்போது எனக்கு செம்ம பசி, ஒரு ஃபுல் பிரியாணி சாப்பிட்டு வந்தேன். நீ என்ன சாப்பிட்ட? 4 சப்பாத்தியா? 4 தோசையா? 4 வெரைட்டியா? 4 இட்லி தானே? அதை வாயை திறந்து சொன்னாதான் என்னவா? வாய்ஸை கேட்டு இந்த கோயம்புத்தூரே மறந்து போய் கிடக்கு. என்ன வாய்ஸ் டி உனக்கு? கொஞ்சம் பேச ப்ளீஸ். Welcome to Voice of Kovai. Judges ready? நம்ம contestants ready. So without any further delay, let's start the show. So, first contestant, Ramesh. உலா போகுமேகம் கனகானுமே விளக்கானுமே வானமே இளைய நிலா சின்ன மணி குயிலே மெல்ல வரும் குயிலே புரியாத. Arjunan, வாங்க. பாடுங்க கேக்கலாம். மலர்களே மலர்களே இது என்ன கனவா? மலைகளே மலைகளே இது என்ன நினைவா? உருகியதே எனது உள்ளம், பெருகியதே விழி வெள்ளம். விண்ணோடும் நீதான், மண்ணோடும் நீதான், கண்ணோடும் நீதான் வா. வெரி மெலோடியஸ். ரொம்ப நாளா பாடினீங்க. தேங்க்யூ. ஆனா அந்த உருகியதே எனதுள்ளம் அப்படி பாடியிருந்தா இன்னும் அழகா இருந்திருக்கும். You're selected. Keep it going. All the best. தேங்க்யூ. உங்க பேர் என்ன? ஸ்வேதா. பாடுங்க கேக்கலாம். பூவை தாய் பூவை தாய் நீ பூவை கோர் பூவை தாய் நீ பூவைத்து பூவைத்து பூவுக்குள் தீ வைத்தாய். ஓ நீ 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 மழையில் ஆட நான் 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 நனைந்தே வாழ என் நாடிக்குள் ஒன்று தம்மாடிக்குள் உன் சத்தம் உயிரே தோழி ஒரு சில நாளில் தனியனாய் தரையினில் மீன் முன்பே வாயின் அன்பே வா உனே வா உயிரே வா முன்பே வாயின் அன்பே வா பூ பூவாய் பூ பூம்பா நானா கேட்டேன் என்னை நானே நானியா நெஞ்சம் சொன்னதே முன்பே வா என் அன்பே வா. ரொம்ப அழகா பாடினீங்க. தேங்க்யூ. என்ன வாய்ஸ், ரொம்பவே ப்ளீஸிங்கா இருந்தது ஸ்வேதா. ரொம்ப அழகா பாடினீங்க. தேங்க்யூ மேம். எத்தனை வருஷமா பாட்டு கத்துக்கிட்டு இருக்க?
நான் கற்றுக்கலாம் இல்லை மேம். தெரியுது, பட் ஏன்? சின்ன வயசுலேருந்தே ஆசைப்பட்டா. நான் தான் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நீங்கள் பாராட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியறது இவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படின்னு. சாட்சாஸ் அந்த லக்ஷ்மி தேவியே நாக்கில் குடியிருக்கா. பா சரஸ்வதி பா. சரஸ்வதி சரஸ்வதி. சரி, இந்த லெவலுக்கு இது ஓகே. பட் உன் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுனால தான் உன்னை செலக்ட் பண்ணது. ஆனா அடுத்த லெவலுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், இம்ப்ரோவைஸ் பண்ணணும். என்ன பண்ணலான்னு இருக்க? தெரில மேம். என்னம்மா? சரி, என் வீட்டுக்கு வா, பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு. சரி. என்னம்மா போறியா? ஆமாப்பா நான் போறேன். ஆமாப்பா. நிஜமாவா? கண்டிப்பாப்பா. இப்படி யாராவது ஒரு ஜட்ஜு சொல்லுவாங்களாப்பா? ஒருவேளை பாரவங்க எல்லாரையுமே டியூஷனுக்கு வர சொல்லிப்பாங்களோ? எனக்கு அந்த டவுட் ஆரம்பத்திலே. யாருக்குமே அவங்க சொல்லப்பா, எனக்கு தான் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா. அப்போ ஃப்ளாட்டு கன்ஃபார்ம்டாமா? எப்ப பாரு காசு. பேக்கு மாதிரி பேசாதப்பா. அட சும்மா கேட்டம்மா. டேய் நாடா குழந்தை விளையாண்டுட்டு இருக்க. சும்மா இருடா. என்ன பிரச்சனை? ஹலோ, சொல்லுங்கப்பா. பார்க்கில் இருக்கேன். இதோ வந்துடுறேன். டேய் ஸ்ட்ரைக்கர் இருத்தியா? ஸ்ட்ரைக்கரு நானு. டேய் எனக்கு ஒரு வேலை இல்லை பாரு. போடா நீயும் ஸ்ட்ரைக்கரும். கடுப்பேத்திட்டு இருக்காத. ஓய் ஒரு நிமிஷம். இவ்வளவு பெரிய தோட்டத்துல தனியா வந்துட்டு இருக்க? உங்க அப்பா கூட வரலையா? ஏய் அன்னைக்கு நீ சூப்பரா பாடின, கலக்கிட்ட. நீ இவ்ளோ நல்லா பாடுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. சரி சரி, அடுத்த ரவுண்ட் ரொம்ப முக்கியமான ரவுண்டு. நிறைய பிராக்டிஸ் பண்றேன்னு வாய்ஸை எடுத்துக்காதானே. நம்ம வாய்ஸ் எப்போ ஹைலைட் ஆகுனா நம்ம செலக்ட் பண்ற சாங்ல தான். நீ உன் சாங் செலக்ட் பண்ணிட்டியா? வெஸ்டர்னா, கிளாசிக்கலா, ஃபோக்கா? நான் வேணா சொல்லிட்டா? நேரில் கேட்க ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா உன் ஃபோன் நம்பர் தெரியா? சரி, உன் நம்பர் கொடுக்க இஷ்டம்னா என் நம்பர் எடுத்துக்கோ. 887777. ஏய் மச்சான் ஃபோன் வச்சா ரெடியா இரு. சரி ஓகே ஓகேடா மச்சான், உடனே வாங்கடா. டேய் வாடா வாடா வாடா. டேய் வாடா. டேய் வரேன்டா. எங்கடா அவன்? வர சொல்லுங்கடா அவனை. டேய் நீ முன்னாடி திரும்பினாலே நம்பர் புரியும்டா. ஏய் ரொம்ப நல்லா பாடுற, அவ்வளவு நல்லா வாய்ஸ் வச்சிருக்க. என்கிட்ட பேச மாட்டியா? பேசிட்டு தான் போயேன்.
சுத்து நல்லா சுத்து. நீ சுத்துல காத்து இங்க வருது, கால் அங்க போகுது. எங்கடா அடிக்கிற? டேய் கால்ல போடுறா. எங்கடா? ஐயோ சொல்றா. கோயிலுக்கு வந்திருக்கா, சீக்கிரம் வா. 5 minutes. அந்த நானா தனானா தானனா தானனா பேட்ட குடுறா. டேய் பேட்ட குடுறா. டேய் பேட்ட குடுக்க சொல்றா. அவன இங்க பாருடா. இங்க பாருன்னு சொல்றான்ல. இப்ப பாரு எப்படி அடிக்கிறன்னு மட்டும் பாருடா. அந்த பால் எப்படி அடிக்க முடியும்? ஆள் வேற மூடிட்டுடா. இப்ப பாரு. ஸ்வேதா, ஸ்வேதா, ஸ்வேதா என்னாச்சு உனக்கு? கண்ணை திறந்து பாரு ஸ்வேதா. ஸ்வேதா எழுந்து. ஸ்வேதா என்னாச்சு உனக்கு? எந்த ஸ்வேதா ப்ளீஸ். சூப்பர். கந்தசாமி பலமா இருக்கு. ஆமாப்பா, இந்த ரவுண்டு ஜெயிச்சா அடுத்து ஃபைனல்ஸ் தான். வந்து கண்டிப்பா பார்க்கணும் குடும்பத்தோட. ஹலோ, உள்ள போங்க. இங்க அவ நீங்க ஸ்வேதாவோட? என் பொண்ணு தான் சார் அவ. எஸ், அவங்க கழுத்துல கிரிக்கெட் பால் பட்டதுனால வோக்கல் கார்டு இன்ஜுரி ஆயிருக்கு. அதாவது குரல் வளை பாதிக்கப்பட்டிருக்கு சார். அவரால் பாட முடியல. இந்த ஸ்டேஜில் எச்சில் கூட வேகமாக முழுங்க முடியாது சார். அவ்வளோ பெயின் இருக்கும். இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும். அதான் இப்போ நீங்கள் பாட்டுன்னு சொன்னதுனால அவங்க வாய்ஸ் முன்ன மாதிரி தான் இருக்குமான்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. மாறி இருக்கலாம். அது அவங்க பேசும்போது தான் சார் தெரியும். ம், சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிட்றேன். ம், எவன் அடிச்சது சொல்லு. டேய் எவன் அடிச்சது? நீ தானே அடிச்ச? சொல்லு சொல்லு. நீ தானே பொண்ணு அடிச்ச? டேய் நீ தானே பண்ணிருப்ப. என் பொண்ணை சுத்தி சுத்தி வந்து டார்ச்சர் பண்ண நீ தான்டா. நீ தான் பண்ணிருப்ப. சும்மா நீயும் பாரு வந்தானே. நீயும் பாரு வந்தானே. உன் எதிர்கால சேர்ச்சா எப்படிடா இருக்கும்? சொல்லு சொல்லுடா. இங்க போ சொல்லு. உன் எதிர்கால சேர்ச்சா எப்படிடா இருக்கும்? சொல்லுடா சொல்லுடா. சொல்லு சொல்லு. இப்படி பண்ணிட்டேடா. குழந்தை இவ்வளவு நல்லா பாடுவான்னு எவ்வளவு சந்தோஷப்பட்ட தெரியுமா? எவ்வளோ
அவ அம்மா போனதுக்கு அப்புறம் தான் அவளை முழுசாவே புரிஞ்சுட்டா. டேய், அவன் ஜெயிக்கிறானோ இல்லையோ, அவன் பாடினாலே போத்துட்டு. ஆனா இப்படி 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 பேச முடியாது பட்டேடா பாவி பாவி, இப்படி பேச முடியாது பட்டேடா பாவி. என்ன சொல்லணும், குழந்தை தனியா கோயிலுக்கு போகும்போது நான் கூட போயிருக்கணும். ஏன் தப்புதான். டேய், வாடா. டாக்டர் எத்தனை நாளுக்கு வாய்ஸ் ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொன்னாங்க? 3 to 4 வீக்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. ரெஸ்ட் எடு, அதுதான் இம்பார்ட்டன்ட். அடுத்த வாட்டி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். மா பாத்துமா. அங்க சொல்லு. ஓகே, அங்கிள், யாரு? நான் தான் அர்ஜுன். வாப்பா. சொல்லுப்பா. ஸ்வேதா கிட்ட சாரி கேட்டு போலான்னு வந்தேன் அங்கிள். பரவாயில்லப்பா, தெரியாம தானே அடிச்ச. ஏன் பொண்ணு, அதெல்லாம் நார்மல் ஆயிடுவா. நீ ஒன்றும் மனசில் வச்சுக்காதானே. நான் கூட ஹாஸ்பிட்டல் உன்னை கோவமா பேசிட்டேன். ஐ எம் வெரி சாரி. போயிட்டு வரேன் அங்கிள். சொல்லாமலே நீ முன்னாலே நின்ன என்னாகி போதேனோ, பொல்லாத ஒன்று உண்டானதாலே உன்னாகி நின்றாயோ. யாதுமாகி யாதுமாகி இந்த கல்லை சிலையாக செய்தார். யாதுமாகி யாதுமாகி சிறு தீவில் மழையாக பெய்தார். யாதுமாகி ஐயோ, ஏண்டா சொதப்புற? தண்டம் பால்ஸ் எப்படி வேஸ்ட் பண்ற பாரு. பாட்டு பாடு பாட்டு பாடுன்னு சொன்னா இந்த பாட்டு பாடுறது. இருடா. ஏய், எப்படியாவது 6 அடிச்சிடுறா. கடவுளே, எப்படியாவது 6 அடிச்சிடணும். கடவுளே, எப்படியாவது 6 அடிச்சிடணும். டேய், ஸ்ட்ரைக் இருத்தியா? டேய், கத்தி வச்சிட்டு இருக்காத.
சொல்லாத ரொம்ப நல்லா பாடுற, என்கிட்ட பேச மாட்டியா? தினம் தள்ளி நின்று நான் போனேன், பேசிட்டு தான் போயேன். இந்த காதல் இசையால ஆச்சு. அவ அங்கதான் நிக்கிறான் தெரியும்டா. நான் அவளை பார்த்தேன்னு வச்சுக்கேன், அவ திரும்பி கூட பார்த்து பாருடா எப்படி போது பாரு லூசு. A very big good evening to all. Welcome to Voice of Kovai. இவ்வளோ நேரம் பரபரப்பா நடந்துட்டு இருந்த இந்த சுற்றோட முடிவில் 10 contestants செலக்ட் ஆயிருக்காங்க. இந்த 10 contestantsல ஒரு சில contestants நம்ம ஜட்ஜஸை ரொம்ப சீக்கிரமா இம்ப்ரெஸ் பண்ணி செலக்ட் ஆயிட்டாங்க. நான் யூஸ்வலாவே contestants தான் ஆல் தி பெஸ்ட் சொல்லுவேன். பட் இப்போ புதுசா ஜட்ஜஸ்க்கு சொல்ல போறேன். பிகாஸ் contestants விட இங்க ஜட்ஜஸ் தான் செம்ம ப்ரெஷர்ல இருக்காங்க. பிகாஸ் இங்க எல்லாருமே சூப்பரா பாடினாங்க இல்லையா? So let's welcome our judges and contestants. இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். இங்க பாடுறதுக்கு எல்லாருக்கும்லாம் வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் நிறைய பேருக்கு, சில பேருக்கு நல்ல குரல் இருந்தும் நல்லா பாடவும் முடியும், ஆனால் அவங்களால பாட முடியாமல் கூட போயிருக்கிற சுச்சுவேஷன் நான் பார்த்துருக்குறேன். ஸோ பார்க்கலாம் இப்போ என்ன நடக்குதுன்னு. லெட்ஸ் see. நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? என்னம்மா காம்படிஷன் போடுமா? வேணாமா? சரி, அங்க வந்து எமோஷனல் ஆகக்கூடாது. மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டே மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டே சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாஷைகள் என்னவோ ஆசைகள் எண்ணத்தின் நோசைகள் மாலை சூடி மஞ்சம் தேடி மாலை சூடி மஞ்சம் தேடி காதல் தேவன் சந்நிதி காண 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 சின்ன சின்ன Let's welcome our next contestant Ranjit. காதல் என்றால் கவலையா, கண்ணில் நீரின் திவலையா, நோயானே உயிரும் நீயானே, இரவில் காயும் முழு நிலா, எனக்கு மட்டும் சுடும் நிலா, வாராயோ என நீ சேராயோ, தூங்க வைக்கும் நிலவே தூக்கமின்றி நீயே வாடினாயோ. Let's welcome our next contestant Arjun. இளங்காத்து வீசுதே, எச போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேக்குதே. இந்த பாட்டு ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு பாட்டு. ஸோ நம்பிக்கை கொடுக்கும் வாழ்க்கையில். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு பாட்டு பாடுங்களேன். கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டேன் உன்னை நானே.
ஸ்வேதா கண்ணு, இந்த வாரம் பிக் பாஸ்ல யாருமே எலிமினேஷனு? ஓவியா. ஸ்வேதாவை கேட்டா பிக் பாஸ் பதில் சொல்ற அப்படி. ஆரவ், கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க. காத்து, மரம், உய்யோ. அப்பா அப்பா, யோ கந்தசாமி. ஏய், யாரா மரியாதை கூட்டது? மா நீ பார்த்த காய்கறி குறவா மரியாதை. மோனா, இந்த பொண்ணுக்கு தானே த்ரோட்ல பால் பட்டு? அவதான். காண கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா, கண்மயக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா தரியா. மனசிலிடம் புடிச்சா எலெக்ஷனில் ஜெயிச்சா ஊரு சனம் மூக்குல வரல வைக்கும். வணக்கம், சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம் வணக்கம், சொல்வதெல்லாம் வணக்கம் வணக்கம், சொல்வதெல்லாம் சொல்வதெல்லாம் வணக்கம் வணக்கம், சொல்வதெல்லாம் நாள வரக்கூடிய மிகப்பெரிய நிகழ்ச்சி தக்கு முக்கு தக்கு தாளம் அடி, தக்கு முக்கு தக்கு மேளம், ஆஹா பிச்சு கிச்சு எக்க தக்க தக்கு முக்கு தக்கு மேளம். அந்தியில பந்தி வச்சு ஆடி விளையாடு, நீ தந்தி ஒண்ணு நீட்டிக்கிட்டு முந்தி வந்து பாடு. பொழுதிருக்கும் போதே புகழ் தேடு, இளமையது போனா திரும்பாது. கல்லூரிக்குள் கண்ட கனா நல்ல கனவாக, கண்முழிச்சு கண்டதெல்லாம் நல்ல நனவாக. காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்களே. இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். நான் போயிடுவேன்னு நினச்சி பயந்துட்டீங்களா? நான் எப்பவும் உங்களோட தான் இருப்பேன். என் கழுத்து தண்டை பொத்து இருக்க வேண்டிய அந்த புல்லட் என் குரலை மட்டும்தான் எடுத்துட்டு போச்சு. அது ஒரு எச்சரிக்கை மட்டும்தான். கண்டிப்பாக முடிவு இல்லை. முடிவு நான் தான் எடுக்கணும். என் மக்கள் தான் எனக்கான குரல். நான் பேச வேண்டியதை மக்களாக நீங்கள் என்றைக்குமே புரிஞ்சுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு என்றைக்குமே உண்டு. குரல் எப்படி இருந்தால் என்ன, அது ஒரு பொருட்டே இல்லை. இந்த குரலால் கண்டிப்பாக என்னால் பேச முடியும், ஏன் பாடக்கூட முடியும். இதை விட பெரிய வழியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இதை கூட நான் தாங்குறேன்னா அப்புறம் நான் என்ன நடிகன், நான் என்ன தலைவன்? அதனால ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில எதை வேணா இழக்கலாம், ஆனா தன்னம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது. காண கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா வரியா, கண்மயக்கும் பாட்டு சொல்லி வாழ்த்து ஒண்ணு தரியா தரியா. மனசிலிடம் முடிச்சா எலெக்ஷனில் ஜெயிச்சா ஊரு சனம் மூக்குல வரல வைக்கும். கங்க்ராட்ஸ்.
ஐ லவ் யூ. என் வாய்ஸ பத்தி ஏதாச்சும் பேசுன வாயிலேயே குத்துவேன். எவனோ அடிச்ச 6 எவன் வாழ்க்கையோ மாத்துது. ஆனா நான் அடிச்ச 6 உன் வாய்ஸ் இப்படி மாத்தம் நினைச்சு கூட பார்க்கல. ஃப்ளூக்ல அடிச்ச 6க்கே இவ்வளோ சீனா பெரிய என் வாயை கலறதுக்கே நீ இப்படி பேசுற. வேணாம், நான் இன்னைக்கு எதுவும் பேசுறதா இல்ல. ஏய் அவனுக்கு இன்னைக்கு பர்த்டேவா, விஷ் பண்ண. ஏய் தம்பி, இவங்க விஷ் பண்றாங்களா கேக்குறியா? ஏய் உன் வாயால உன் குரலை வச்சு வாழ்த்துன்னு வச்சுக்கேன், அவன் பிறந்த நாள் சும்மா ஜெகஜோதியா இருக்குமா. விஷ் பண்ண. டேய் அவன் பார்த்துட்டான் பாரு. ஏய் தம்பி இங்க வாடா. Thank you.